வணக்கம். வசந்தம் டிவியின் சுயாதீன செய்தி பார்வையில் இன்று உங்களை சந்திக்கிறோம். இன்று 2017ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டுகின்ற முக்கியமான செய்திகள் குறித்து நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை நடுநிலையாக கலந்தாலோசிப்பதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் இர்ஃபான் முகமது. வணக்கம் இர்ஃபான். வணக்கம் கிருஷ்ணா. அந்த வகையில் இன்றைய தேசிய நாளேடுகளை பொறுத்தவரைக்கும் முக்கியத்துவமாக வெளியாக பிரதான செய்திகள் இவைதான். அதாவது சைட்டம் பிரச்சினைக்கு எதிராக சைட்டத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் எடுத்து நாடாளுமன்ற ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது தொழிற்சங்க போராட்டங்கள். அதே போல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதங்கள் குறித்தான செய்திகளுக்கு இன்றைய தினம் தேசிய நாளேடுகள் முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக இந்த சைட்டம் விவகாரம் அல்லது சைட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நேற்றைய தினம் அதாவது எதிர்ப்பு தெரிவித்து நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் அல்லது தொழிற்சங்க போராட்டம் தொடர்பான செய்தியை குறித்து கவனம் செலுத்தவிருக்கிறோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. அரசு ஆஸ்பத்திரிகள் நேற்று செயலிழப்பு, நோயாளர் அவதி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தொழிற்சங்கங்களின் ஒத்துழைப்பு இன்றி போராட்டம் பிசுபிசுப்பு, பாடசாலைகள் வளமை 80% ரயில் சேவை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக காணப்படுகிறது. அதே போல இது தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நேற்றைய தினம் அனுராதபுரத்தில் தெரிவித்த ஒரு கருத்தை மேற்கொள் காட்டிய ஒரு செய்தி வெளியாகிறது தினகரன் பத்திரிகையில். சைட்டம் பிரச்சினை தீர்வுக்கு கொள்கைசார் தீர்மானங்கள், அரசியல் தேவைக்கு வேலை நிறுத்தம் செய்வது கவலை என்பது ஜனாதிபதி தெரிவித்த கருத்தாக இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. ராஜித சேனரத்ன தெரிவித்த ஒரு கருத்து தினகரன் பத்திரிகையில், அரசை கவிழ்க்க முன்னெடுக்கும் எந்த வேலை நிறுத்தங்களுக்கும் அஞ்சப் போவதில்லை என்பதாக ஒரு செய்தி இன்று தினம் வெளியாகி இருக்கிறது. அதே போல GMOA அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்த ஒரு கருத்து வெளியாகி இருக்கிறது. அச்சுறுத்தல் அடக்குமுறைகளால் எம்மை தடுத்து நிறுத்த முடியாது, மருத்துவ அதிகாரிகள் சங்க பேச்சாளர் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாக. மற்றொரு செய்தி, அனுருத்த பாதினியவை 22ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவு என்ற செய்தியும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் இடம் எடுத்திருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரியை பொறுத்தவரைக்கும் வீரகேசரி பத்திரிகையில் முதற் பக்கத்தின் பிரதான தலைமை செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக காணப்படுகிறது. பணிப்பயிற்சி 3 சேவைகள் பாதிப்பு, ரயில் திணைக்கள ஊழியர்களின் போராட்டம் நீடிக்கும் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அதே போல ஜனாதிபதி தெரிவித்த கருத்து, அரசியல் தேவைக்காக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் ஜனாதிபதி மைத்ரி கவலை என்பதாக ஒரு செய்தியும், வைத்தியர் சங்க தலைவருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை என்பதாக மற்றொரு செய்தியும் இந்த வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக. அதே போல வைத்திய சங்க தலைவர் தனியார் வைத்தியசாலையில் கடமை, தயாசிரியின் குற்றச்சாட்டால் சபையில் சர்ச்சை என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக. இன்றைய தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் பிரதான புகைப்படமாக கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்ட செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. அடக்க முற்பட்டால் மேலும் தீவிரமடையும் என்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல மற்றொரு செய்தி, மக்களை பாதிக்க இடமளிக்க முடியாது, அத்தியாவசிய சேவைகளுக்கு தடை ஏற்படுவதை தடுக்க உயர்மட்ட குழு அரசு கூறுகிறது என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில். வடகிழக்கில் பாதிப்பில்லை என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. அதே போல இன்றைய தினமின பத்திரிகை பொறுத்தவரைக்கும் தினமின பத்திரிகை முதற் பக்க செய்தி, வர்ஜனைய அசார்த்தகாய் ஜனஜீவித்திய பலப்ப அத்தியாவசிய சேவா சாமானிய பரிதி தும்ரிய அசுவாக் தாவணையே குருவரன்கே பெமினியம அசுபாகட்ட வெடி என்பதாகவும் ரோஹிண்ட அபஹாசுதா என்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது தினமின பத்திரிகை. அதே போல தினமினின் மற்றும் ஒரு செய்தி முதற் பக்கத்தில், விசிதெவெண்டா உசாவி எண்ணெய் சிதாசி சைட்டம் தீந்துவ ஹெல்லு வன பிரகாஷ் பெஹ பாதினியட்ட அத்துரு தகனமாக் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினமின பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாக. மற்றொரு செய்தி தினமின பத்திரிகையில், உதய வெடவர்ஜனைய சவசட்ட சேனல் சேவைய என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்த ஒரு கருத்துடன் கூடிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது தினமின பத்திரிகை. மென்ன பாதினியகே டபுள் கேம் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அதே போல தினமின பத்திரிகையின் மற்றொரு செய்தி, சைட்டம் கெட்டுலுவ විසඳීමට තීන්දුව රැසක් ගෙන තිබියදී දේශපාලන අවශ්‍යතාවට කෙරෙන වැඩවර්ජනය කනගාටුවක් ජනපති පවසයි என்பதாக ஒரு கட்டப்படப்பட்ட செய்தியும் இன்றைய தினம் தினமின பத்திரிகை வெளியாகி இருக்கிறது. அதே போல தினமின பத்திரிகையின் மற்றொரு செய்தி, அத்தியாவசிய சேவாவல்ட்ட பாதா ඇතිවීම விலக்குவீமට පියවර என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினமின பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்றைய திவையின பத்திரிகை தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறது. வெடவர்ஜனைய ரோஹல் லெடவை என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம். அதே போல ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த ஒரு கருத்தும் திவையின பத்திரிகை இடம்பெடுத்திருக்கிறது. சேம போயட்டம சில்கன் பாதினியகே வெட சாதாரணத ஜனபதி பிரஷ்ன கராய் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் திவையின பத்திரிகை வெளியாக.
அதேபோல திவையின பத்திரிகை மற்றொரு செய்தி வைத்திய வர்ஜுனிய அசார்த்தகாய் எமதி லக்ஷ்மண் கிரியல் பார்லிமெண்ட் வேதி கியாய் என்பதாக ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. வர்ஜனைய சார்த்தகாய் ராஜ்ய பிரதிச்சார நரக்கணம் அபண்ட விட வர்ஜனைய ராஜ்ய வைத்திய நிலதாரங்கே சங்கமய என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. திவையின பத்திரிகையில் திவையின முதல் பக்கத்தில் புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி சைட்டம் அகோசி கரணு என்பதாக ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியும் திவையின பத்திரிகை முதல் பக்கத்தில் வெளியிட இன்றைய எல் நியூஸ் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. GMOA ஸ்ட்ரைக் எஃபெக்ட் பேஷன்ஸ் என்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த தினம் டெய்லி நியூஸ் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் பாதினிய பார்ட் ஃப்ரம் ஸ்கேண்டலிசிங் கோர்ட் என்பதாகவும் கோர்ட் இஸ்யூஸ் இன்டரிம் ஆர்டர் நோட்டீஸ் டு அப்பியர் பிஃபோர் கோர்ட் ஆன் May 22 என்பதாக ஒரு செய்தி இந்த தினம் வெளியாகி இருக்கிறது. GMOA பிரசிடென்ட் கம்ஸ் இன் ஃபார் சர்வ் ஃபிளாக் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அதே போல மினிஸ்டர் தயாஸ்ரீ டெல்ஸ் பார்லிமெண்ட் ஸ்ட்ரைக்கிங் டாக்டர் அவைலபிள் ஃபார் பிரைவேட் பிராக்டிஸ் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் டெய்லி நியூஸ் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. நேற்றைய தினம் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை நடத்தப் போவதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இதற்கு வைத்தியத்துறையை மாத்திரமல்லாமல் கல்வித்துறையை சார்ந்தவர்கள், போக்குவரத்து துறையை சார்ந்தவர் தொழிற்சங்கங்களும் இதற்கான ஆதரவினை வழங்குவதாக கூறப்பட்டிருந்தது. 160க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறப்பட்டிருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் முழுமையான ஒரு தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுக்கப் போவதாகவும் ஏனையவர்கள் பகுதியளவிலான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் செய்தியாளர் மாநாடுகளில் கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தன. எனவே நேற்று காலை 8 மணிக்கு இந்த தொழிற்சங்க போராட்டம் ஆரம்பமாகி இருந்தது. இந்த தொழிற்சங்க போராட்டத்தினுடைய முக்கியமான வேண்டுகோள்களாக இப்பொழுது சைட்டம் நிறுவனத்தினை அங்கீகரிக்காமல் இருப்பது என்பது ஒரு முக்கியமான விடயம். அதே போன்று எட்கா உடன்படிக்கை தொடர்பிலான விடயமும் முக்கியமாக இவர்களின் ஊடாக கூறப்பட்டிருந்தது. எனவே மாலபே தனியார் மருத்துவக் கல்லூரியை மக்கள் மயப்படுத்த வேண்டும் அல்லது அரசுடைமையாக்க வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடவிடக்கூடாது என்பதும் நாட்டின் தேசிய வளங்களை விற்பனை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் ஓய்வூதியம் தொடர்பான விடயங்களையும் மையமாக வைத்து இந்த தொழிற்சங்க போராட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த தொழிற்சங்க போராட்டமானது வெற்றியளித்ததா தோல்வியில் முடிந்ததா என்பதை நாங்கள் பார்க்க போகும் இடத்தே நேற்று காலை வரையில் இந்த தொழிற்சங்க போராட்டம் தோல்வியில் முடிவடைந்தது ஒரு சூழ்நிலையும் மாலை வேளையாகின்ற பொழுது இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஓரளவு வெற்றி கிடைத்திருக்கணும் எனும் அடிப்படையில் இந்த தகவலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று காலை 8 மணிக்கு ஆரம்பமான இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் ஊடாக அதிகளவாக பாதிக்கப்பட்டவர்கள் நாட்டின் சகல பகுதியிலும் வந்த நோயாளிகளே அவர். எனவே பாடசாலை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பாடசாலை நடவடிக்கைகளும் எதிர்பார்த்த அளவுக்கு சில இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. சில இடங்களுக்கு ஆசிரியர்கள் வர தருகவில்லை. எனவே மாணவர்களுக்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று மாணவர்களும் சில பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்திருக்கவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்க போகும் இடத்து சைட்டம் தொடர்பான விடயத்தினை மையமாக வைத்து நடத்தப்பட்ட நேற்றைய தினம் அடையாள வேலைநிறுத்தமானது ஒட்டுமொத்தமாக நோயாளர்களை காவு கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சைட்டம் நடவடிக்கையின் பொழுது சைட்டம் தனியார் வைத்தியக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் ஊடாக வெற்றியளித்துள்ளதாகத்தான் அந்த தரப்பினர் கருதுகிறார்கள். எனவே இவர்களுடைய கருத்து ஒருபுறம் இருக்க நாடு பூராகவும் உள்ள வைத்தியசாலைகளின் வெளிநோயாளர் பிரிவு உள்ளக நோயாளர் பிரிவுகளில் பணியாற்றும் வைத்தியர்கள் நேற்றைய தினம் தங்களது பணிகளுக்கு சமூகம் அளிக்காமல் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையானது தங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வெற்றியளித்திருப்பதாக அவர்கள் கூறுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் இடத்து இந்த விடயத்தினை நாங்கள் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறோம். எதிர்வரும் 9ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய செயற்குழுவை கூட்டி பேசியிருக்கிறோம். அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து அவர்களால் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. எனவே சைட்டம் கல்லூரியில் கற்கின்ற மாணவர்களின் தரம் தொடர்பிலான பிரச்சனை இருந்தது. இந்த தரம் தொடர்பிலான பிரச்சனை நீதிமன்றத்துக்கு அறிவிக்காமல் தற்போது ராஜித சேனாரத்ன ஊடகங்களுக்கு கூறி வருகிறார். எனவே இந்த விடயம் தொடர்பிலும் உரிய புரிதல்களோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே அரசாங்கத்துக்கான ஒரு எச்சரிக்கையாகவே இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தினை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம் எனும் அடிப்படையில் கூறப்பட்டிருந்தது. எனவே பொதுமக்களினுடைய பார்வையில் இந்த போராட்டத்தினை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு வந்திருந்த நோயாளிகள் தங்களுடைய அதிருப்தியினை தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக ஒருவருக்கும் கால விடுமுறை அடிப்படையில் அவர்களுக்கு கிளினிக் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றன. எனவே 3 வாரங்கள் அளவில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கை நழுவி போயிருப்பதாகவும்
அதனிடத்தில் உள்ளவர்கள் எவ்வாறேனும் மருந்துகளை எடுத்துக்கொள்வார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று அடிப்படையிலும் தங்களுடைய இயலாமையை பொதுமக்கள் வெளிப்படுத்தியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதிகளவான மக்கள் வைத்தியர்களை தூற்றியமையும் நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. எது எவ்வாறு இருப்பினும் தங்களுடைய தொழிற்சங்க போராட்டம் என்பது முழுமையான ஒரு வெற்றியை கிடைத்திருக்கின்ற ஒரு போராட்டமாக மாறியிருக்கிறது. இது எங்களுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தினை நடத்தவில்லை என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியிருக்கிறது. எங்களுடைய சம்பள அதிகரிப்பினை கோரியோ விசேட சலுகைகளை கோரியோ நாங்கள் இந்த போராட்டத்தினை நடத்தவில்லை. ஆனாலும் கூட இலங்கையின் சுகாதாரத்துறையினை பாதுகாக்கும் பொருட்டும் இலங்கையின் மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொருட்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க தரப்பினர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினமும் இடம்பெற்ற பல செய்தியாளர் மாநாடுகளில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. எனவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்த கருத்துக்கு மாற்றாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இவர்களுடைய இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் கிளினிக் நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அவர் ஒரு விசேட அறிக்கை ஒன்றினை நேற்றைய தினம் விடுத்திருந்தார். இந்த நடவடிக்கையின் பொழுது எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுத்தால் அரசாங்கம் இவற்றுக்கு அஞ்சாமல் முகங்கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகத்தான் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியிருக்கிறார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை அதேபோன்று போதனா வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் கடமைகளில் ஈடுபட்டதுடன் கிளினிக் சேவைகளும் உரிய முறையில் இடம்பெற்றன. சுகாதாரத்துறையைச் சேர்ந்த ஏனைய ஊழியர்கள் இப்போராட்டத்தில் பங்கு பெற்றவில்லை என்றும் தாதியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஒரு சில சங்கங்கள் தெரிவித்த போதிலும் யாரும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டதை போன்று ஆசிரியர்கள், ரயில்வே ஊழியர்கள், இலங்கை போக்குவரத்து சேவை மற்றும் தனியார் போக்குவரத்து சேவை சேர்ந்த ஊழியர்களும் இவ்வார்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. இது போராட்டத்தை ஏற்பாடு செய்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு செவிட்டில் அறந்தமைக்கு ஒப்பானது என அமைச்சர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுகாதார சேவை சேர்ந்த இனி ஊழியர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தன்னுடைய கருத்தினை இந்த போராட்டத்திற்கு எதிராக அல்லது இந்த போராட்டம் தொடர்பிலான அறிக்கை ஒன்றினை அவர் விடுத்திருந்த பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தினோடு சேர்த்து இந்த விடயம் பாராளுமன்றத்திலும் எதிரொலித்தது. பாராளுமன்றத்தில் எதிரொலிப்பதற்கு பிரதான காரணம் ஒன்று இருந்தது. அதாவது நேற்றைய தினம் ஒழுங்கு பிரச்சனை ஒன்று எழுப்பி அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரை தொடர்பில் பேசியிருந்தார். அதற்கு முன்பாக ஒரு செய்தியாளர் மாநாடு நடத்தப்பட்டிருந்தது. அந்த செய்தியாளர் மாநாட்டில் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க சில தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதாவது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர்கள் தங்களுடைய போராட்டத்தினை அறிவித்திருக்கிறார்கள். 24 மணி நேரத்துக்கு போராட்டம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அரச வைத்தியசாலைகளில் தான் பங்கேற்கவில்லை. ஆனாலும் கூட அவர் தனியார் வைத்தியசாலைகளில் அவர்கள் பங்கேற்று தேவையான பணங்களை பெற்றுக்கொண்டு சுகாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக ரஞ்சன் ராமநாயக்க குற்றம் சாட்டியிருந்தார். நேற்றைய தினம் தனியார் வைத்தியசாலையில் சேனலிங் சேவைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான தேவை தனக்கு ஏற்பட்டதாகவும் அதனால் நான் நேற்று காலை 10:39க்கு டிஜிட்டல் ஹெல்த் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று எடுத்தேன். அதன் மூலம் இன்றைய தினம் நான் சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொண்டேன். அதன்படி சந்திப்புக்கான திகதி மே மாதம் 5ஆம் திகதி. எனக்கான இலக்கம் 148 45 842. எனவே வைத்தியசாலை நவலோக் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட் ஆகும். நோயாளியின் பெயர் ரஞ்சன் ராமநாயக்க. எனது பெயரிலேயே நேரம் ஒதுக்கப்பட்டது. வைத்தியரின் பெயர் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் அனுருத்த பாதனிய. அவர் சிறுவர்களுக்கான வைத்திய நிபுணர் ஆவார். இதற்கான கட்டணம் 2017 மே மாதம் 4ஆம் தேதி செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர் காலையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார். மாலையில் அவர் தேங்காய் பறிக்கின்றார். அதாவது காலையில் மஹிந்த ராஜபக்சவுடன் பூ பறிக்கின்றார், இரவில் தேங்காய் பறிக்கின்றார். இந்த இரட்டை போக்கை வெளிப்படுத்தத்தான் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டு என்னால் கூட்டப்பட்டது என்று அவர் இது தொடர்பான விளக்கத்தினை அளித்திருந்தார். எனவே இவர்களுடைய சேனலிங் சேவை தொடர்பான தகவல்களையும் இதனை உறுதிப்படுத்துவதற்குமாக பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருந்தார் என்பது முக்கிய விடயம். எனவே இதனை மையமாக வைத்துத்தான் நேற்றைய தினமும் பாராளுமன்றத்தில் தொடர்பான ஒரு கேள்வியினை எழுப்புவதற்கு அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு முடிந்திருக்கிறது. நேற்றைய தினம் இது தொடர்பிலான பாராளுமன்றத்தில் பிரதிவாதங்களும் இடம்பெற்றிருந்தன. ஆனூரகுமார் திசாநாயக்க, விமல் வீரவன்ச போன்றோர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவித்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நேற்றைய தினம் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் தொடர்பில் சபையின் அவதானத்துக்கு அவர் கொண்டு வந்த விடயத்தினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரச வைத்தியர்கள் அதிகாரிகள் சங்கத்தின் தலைமையில் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வெளிநோயாளர் பிரிவு முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது. வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வைத்தியர்கள் ஒருவரும் கடமைக்கு வருகை தரவில்லை. இதனால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த விடயம் தொடர்பில் சில தகவல்களையும் ஆதாரங்களையும் முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த இடத்தில் எழும்பி பேசிய லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் இதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனவே இவர்களுடைய போராட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அவர்களுடைய கருத்து. அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அனுரகுமார் திசாநாயக்க
தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ஸ் ஆகியோர் வைத்தியர்களுக்கு எதிராக இவ்வாறு நீங்கள் அபாண்டமாக பழி சுமத்த வேண்டாம் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார்கள். அதேபோன்று அனுரகுமார் திசாநாயக்க இங்கு பேசுகின்ற பொழுது இந்த பேராசிரியர்களை பொறுத்தவரையில் அரச பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பிக்கின்ற பேராசிரியர்கள் சைட்டம் போன்ற தனியார் நிறுவனங்களும் சென்று கற்பிக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்னும் அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் இதனை தனக்கு சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொண்டு இதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தது. அதே போன்று ரஞ்சன் ராமநாயக்க பெற்றுக்கொண்ட பற்றுச்சீட்டையும் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் சமர்ப்பித்திருந்தார்கள். ஆதாரமற்ற கருத்துக்களை கூற வேண்டாம் என்பதும் விமல் வீரவன்சனுடைய கருத்தாக இருந்தது. இது தொடர்பான காணொலிகள் இருந்தால் ஒளிபரப்புங்கள் என்பதும் அவருடைய கருத்தாக இருந்தது. ஆனாலும் கூட அது தொடர்பான விடயத்துக்கு செல்லாமல் இவர்கள் பெற்றுக்கொண்ட பற்றுச்சீட்டு தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தமை முக்கியமான விடயமாக அமைந்திருந்தது. இது பாராளுமன்றத்தில் சைட்டம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளும் வாத பிரதிவாதங்களும் என இந்த விடயம் அமைந்திருந்தது. எனவே இந்த விடயத்தினோடு சேர்த்து சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு இந்த சைட்டம் விவகாரம் தொடர்பில் ஒரு சிறந்த ஒரு உரையினை ஆற்றியிருந்தது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஜனாதிபதியினுடைய உரையானது இங்கு கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. அவர் இந்த சைட்டம் விவகாரம் தொடர்பில் நேற்று முன்தினம் மாலை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவரை தொடர்பு கொண்டு ஏன் இந்த போராட்டத்தை நடத்துகிறீர்கள் என்று கேட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டாம் என்று நான் கூறவில்லை, ஆனால் இவர்களுடைய போராட்டத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் என்னால் வினவப்பட்டது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இது தொடர்பில் பேசியிருக்கிறார். அரசியலில் சம்மட்டிகளாகவன்றி தங்களுடையதும் நாட்டினதும் எதிர்காலத்திற்காக தமது கல்வி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக வைத்தியப்பீட மாணவர்கள் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஜனாதிபதியினால் கூறப்பட்டது. அதேபோன்று நாட்டினுடைய கல்வித்துறையில் எந்த ஒரு பிள்ளைக்கும் அநீதி இடம்பெற இடமளிக்கப் போவதில்லை. சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பான பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தற்போது தீர்வுகளை வழங்கி இருக்கிறது. குறித்த மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சியை கட்டாயமாக்குதல், இலங்கை மருத்துவ சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரிக்கும் தேர்வில் தோற்றுவதை கட்டாயமாக்குதல், மருத்துவ பட்டத்திற்கான ஆக குறைந்த தகமைகளை அறிவித்தல், குறித்த தனியார் மருத்துவமனையை அரசுடைமையாக்குதல், தனிநபருக்கு சொந்தமாக உள்ள நிறுவனத்தை கூட்டு வியாபார நிறுவனமாக மாற்றுதல், நிறுவனத்தின் நிர்வாகத்தை அரசாங்கத்தினால் சிபாரிசு செய்யப்படும் ஒரு நிர்வாக குழுவின் கீழ் கொண்டு வருதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அரசியல் தேவைகளுக்கேற்ப மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வேலைநிறுத்தங்களின் மூலம் பாதிக்கப்படுவது நாட்டின் சாதாரண பொதுமக்கள் ஆவர். பிரச்சனைகள் இருக்குமானால் எந்த ஒரு தொழிற்சங்கமும் அரசாங்கத்துடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. உலகவாழ் மக்களுக்கு பௌத்த தத்துவம் குறித்த செய்தியை வழங்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையுடைய வெசாக் தினம் இடம்பெறுவது குறித்தும் ஜனாதிபதியினால் இங்கே பேசப்பட்ட தொடர்பான தகவலை நாங்கள் பின்னர் பார்க்கலாம். எனவே ஜனாதிபதி இந்த சைட்டம் விவகாரத்தில் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்ததை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று இந்த நடவடிக்கைகள் தொடர்பிலும் எதிர்வரும் காலங்களிலும் மக்கள் பாதிப்படையாத வகையில் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்பது தொடர்பிலும் அரசு தரப்பிலிருந்தும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக ஒரு செய்தியாளர் மாநாட்டினை நடத்தியிருந்தார். இந்த செய்தியாளர் மாநாட்டின் பொழுது அவரிடமிருந்து சில கருத்துக்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதியும் பிரதமரும் அத்தியாவசிய சேவைகள் முடங்கும் இடத்து அவற்றை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இடத்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதனை வெற்றிகரமாக எவ்வாறு கொண்டு செல்வது என்பது தொடர்பில் சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இப்பொழுது தீர்மானித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இது தொடர்பான குழு ஒன்றினை நியமிக்கும் அதிகாரம் அமைச்சரவையினால் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன்படி அவர்களால் அந்த குழு நியமிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவித்தல் மிக விரைவில் வெளியிடப்பட இருப்பதாகவும் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். தொழிற்சங்க போராட்டங்களுக்கு சட்ட ரீதியில் இடம் இருக்கிறது. அதே போன்று இதன்படி தொழிற்சங்க உரிமைகளை ஒடுக்க இடமளிக்க முடியாது. இருப்பினும் அரசியல் தேவைகளுக்காக மற்றும் வேறு நோக்கங்களுக்காக அந்த உரிமைகளை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பேசி தீர்வு காண முடியாத விடயமாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் தீர்வுகள் வழங்கப்பட்ட விடயங்களுக்காக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்க முடியாது. எந்த ஒரு தொழிற்சங்க போராட்டத்துக்கும் நியாயமான காரணம் இருக்க வேண்டும். அது அரசியல் நோக்கங்களாக இருக்கக்கூடாது. அத்துடன் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயமாகவும் இருக்கக்கூடாது. அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய தன்மை உள்ளது. மக்கள் பக்கமிருந்து அரசாங்கம் செயற்பட வேண்டும். இதன்படி போராட்டங்களால் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த 25ஆம் தேதி அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட யோசனையின்படி
கடந்த 2ஆம் தேதி இறுதித் தீர்வு இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தீர்வு மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னரே பல்வேறு விமர்சனங்களும் மாறுபட்ட கருத்துக்களும் பரவியிருந்தன. இதில் இராணுவத்தையும் தொடர்படுத்தி தகவல்கள் வெளியாகியிருந்தன. எவ்வாறாயினும் உயர்மட்ட குழு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு இப்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நேற்றைய தினம் மக்களுக்கு சொன்ன செய்தியாக இருக்கிறது. இதில் இராணுவத்தினர் உள்ளடங்குவார்களா அல்லது ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அவரும் இந்த விடயத்துக்கு பொறுப்பான ஒருவராக நியமிக்கப்படுவாரா என்பது தொடர்பில் ஜனாதிபதியும் பிரதமருமே இணைந்து இது தொடர்பான இறுதி தீர்மானங்களை எடுப்பார்கள். அல்லது இதில் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் அல்லது ஏனைய இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தகுதியானவர்களால் இந்த விடயங்கள் கையளிக்கப்படுமா என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே சைட்டம் உள்ளிட்ட ஏனைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அவற்றுக்கு குந்தகம் ஏற்படுத்தாமல் அதே சந்தர்ப்பத்தில் இதனூடாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் எவ்வாறு இந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும் என்பது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் இங்கே வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் இந்த சைட்டம் விவகாரத்தை வைத்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நடத்திய போராட்டத்தினை பொதுமக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதிகளவான பொதுமக்கள் இது தொடர்பான எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அரசாங்கத்தோடு தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒருபோதும் அதற்கு பகடைக்காயாக பணைய கைதிகளாக தங்களை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதைத்தான் அவர்கள் கூறாமல் கூறியிருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களின் ஊடாக. எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து வைத்தியர்களுமே நாட்டினுடைய மக்களுடைய பணத்தின் ஊடாக வரி பணத்தின் ஊடாக கல்வி கற்றவர்கள், இலவச கல்வியின் ஊடாக பயன்பெற்றவர்கள். அதே சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கான உரிமையும் இருக்கிறது. ஆனால் இந்த சைட்டம் விவகாரம் என்ற ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொண்டு இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் மிக நீண்ட காலமாகவே இது தொடர்பான தொடர்ச்சியான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் கூறுகின்ற விடயங்களில் நியாயமான காரணங்கள் இருந்தாலும் கூட அதனை நடைமுறைப்படுத்துவது அல்லது அழுத்தம் கொடுத்து ஒரேடியாக தடுத்து நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரணங்கள் இருக்கிறது. அரசாங்கம் ஒரு தனியார் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்பதற்கு முக்கியமாக சில காரணங்களை கூறியிருந்தது. அதாவது இலவச கல்வியை அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் சைட்டம் போன்ற தனியார் கல்லூரிகளும் அமைய வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு. ஏனைய துறைகளில் இது போன்ற கல்லூரிகள் இருக்கின்றன. மருத்துவக் கல்லூரி என்று இப்பொழுது சைட்டம் மாத்திரமே முன்வந்திருக்கிறது. எனவே வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு லட்சக்கணக்கான பணங்களை விரயமிட்டு எமது நாட்டினைச் சேர்ந்த பிள்ளைகள் வைத்தியர்களாக வெளியேறி வருவதை விட இலங்கையில் அதற்கான ஒரு களத்தினை அதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதே முக்கியமான விடயம். அதே நேரத்தில் இப்பொழுது அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற நிபந்தனைகளை கூட நெவில் பெர்னாண்டோ ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியது. எனவே இந்த அரசாங்கம் வைத்திருக்கிற நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் பங்குடைமை வர்த்தகத்தின் ஊடாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அரசாங்கமும் இது தொடர்பிலான தலையீட்டோடு இருக்கிறது. ஏனைய மருத்துவர்கள் எவ்வாறு அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் எவ்வாறு மருத்துவர்களாக வெளியேறி வருவதற்கான நிபந்தனைகள் இருக்கின்றனவோ அதே நிபந்தனைகள் இவர்களுக்கும் இப்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய கல்வி சான்றிதழ்களில் வெளிவருகின்ற அவர்களுடைய பெறுபேறுகள் தொடர்பிலான விடயங்களில் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் ஏற்கனவே 1C2S எடுத்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனவே இந்த விடயத்திலும் ஒரு மாற்றங்களினை செய்து புதிய தரமிக்க வைத்தியர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் கூறியிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வதுதான் நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, வைத்தியர்களுக்கும் நல்லது. எனவே நாட்டினுடைய எதிர்காலத்தினையும் அதே நேரத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பாலடிக்காமல் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான முதற்பக்க செய்தி குறித்து நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். மாகாணங்களுக்கான மூலதன நிதி அரைவாசிக்கு மேலாக குறைப்பு, கேட்பதில் காட்பங்கு தொகையே கிடைப்பதாக கூறுகிறார் விக்னேஸ்வரன் என்பதாக ஒரு செய்தி இன்றைய வெளியாகி இருக்கிறது. மாகாண சபைகளுக்கு மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மூலதன நிதி அரைவாசிக்கு மேலாக குறைக்கப்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்திருக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் தாங்கள் கேட்ட தொகையை விட சுமார் 4 பங்கையே அரசாங்கம் வழங்க முன்வருவதாகவும் அந்த தொகையும் முழுமையாக கிடைக்கப்பெறுவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று சனிக்கிழமை கவரணையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டின் 9 மாகாணங்களையும் சேர்ந்த முதலமைச்சருடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொள்ளவிருக்கிறார். அதில் இந்த விடயம் தொடர்பாக விளக்கமளிக்க உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்று தினம் வெளியாகி இருக்கிறது. அதேபோல மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிட மாட்டேன் என்பதாக பெசில் ராஜபக்சே தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையில் அமெரிக்க பிரஜா உரிமையை கைவிடப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். எனது மனைவியும் பிள்ளைகளும் அங்கு வசிக்கின்றனர். அது தொடர்பாக மறைத்து வைப்பதற்கு எதுவும் இல்லை. எனது அமெரிக்க பிரஜா உரிமையுடனேயே நான் அரசியலுக்கு வந்தேன் என்று பிபிசியின் சிங்கள சேவைக்கு வழங்கிய செவியில் அவர் தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேவேளை 19வது அரசியல் திருத்தம், அதாவது தன்னுடைய சகோதரன் கோட்டாபய ராஜபக்சே
ராஜபக்ஷ மற்றும் தன்னையும் இலக்கு வைத்தே இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் அமைக்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அதாவது வேறொரு நாட்டில் பிரஜா உரிமையை கொண்ட ஒருவர் நாட்டில் பார்லமெண்ட் உறுப்பினராக செயற்பட முடியாது என்று ஒரு சரத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே தங்களை இலக்கு வைத்து இந்த விடயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்ததாக அந்த செய்தி இன்றைய தினம் தொடர்கிறது. அடுத்து நாங்கள் இன்றைய மற்றொரு முக்கியமான பிரதான செய்தி குறித்து காணும் சென்றதற்கு நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்பான விவாதங்கள் இன்றைய தினம் பார்லிமெண்டத்தில் இடம்பெற்றிருந்தது. வாத பிரதிவாதங்கள் அதே போல சலசலப்புகள் இடம்பெற்றிருந்த பார்லிமெண்டத்தில் அது தொடர்பான செய்திகள் குறித்து காணும் செலுத்த வருகிறோம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரதான செய்தியாக அல்லது முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. எஞ்சி இருக்கும் புலிகள் மஹிந்தவை பாதுகாக்க உயிரையும் கொடுப்பர் என்பதாக நேற்று விவாதத்தின் போது அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்த அந்த கருத்தை மேற்கொள் காட்டி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல மற்றொரு செய்தி வெளியாக இருக்கிற தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்த வரைக்கும் வீரகேசரி வெளியான முதற்பக்க செய்தி இப்படி அமைகிறது. மஹிந்தவின் பாதுகாப்பிற்கு தொடர்ந்தும் 187 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீளப் பெறப்பட்டமையால் அரசியல் நோக்கமில்லை, சபையில் அமைச்சர் சாகல ரத்நாயக்க விளக்கம் என்பதாக ஒரு செய்தியும், சுமந்திரனுக்கு பாதுகாப்பு மஹிந்தவுக்கு இல்லையா என்பதாக அமைச்சர் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் கேள்வி எழுப்பிய ஒரு விடயம் இந்த தினம் ஒரு வீரகேசரி முதல் பக்கத்தில் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. அதேபோல வீரகேசரி மற்றொரு தினகரனில் மற்றொரு செய்தி, மஹிந்த ராஜபக்சவுக்கு விசேட அதிரடிப்படை உட்பட 177 பேர் பாதுகாப்பு என்பதாக ஒரு செய்தியும் சாகல ரத்நாயக் அவர் தெரிவித்த கருத்தை மேற்கொள் காட்டிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைவர்களை பாதுகாப்பதில் அடிப்படைவாத தமிழ் குழுக்கள் என்பதாக அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்த ஒரு கருத்தை மேற்கொள் காட்டி இந்த தினம் தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல இன்றைய சிங்கள பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. சாகர ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கொள் காட்டி தினமின பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. மஹிந்தகி ஆரக்ஷாவ அடுக்கிரீம தேசபாலன கருணாக் நொவே அடுவெடி கிரீம ஆரக்ஷ வார்த்தாவ அணுவாய் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினமின பத்திரிகையில் வெளியாக தீவையின பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்தி வெளியாகி இருக்கிறது. மஹிந்தட தர்ஜனே நெத்தி பவட்ட லெபுனு வார்த்தா அணுவ ஆரக்ஷகயான் அடுக்கலா எமதி சாகல ரத்நாயக்க என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தீவையின பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அல்லது முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு குறித்த ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இத்தொடர்பில் பேசப்பட்டிருந்தது. எனவே அமைச்சர் சாகல ரத்நாயக்க நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் தினேஷ் குணவர்தன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலும் அதே நேரத்தில் நேற்றைய தினம் இதனை தொடர்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவும் கேள்வி எழுப்பியிருந்தார். சுமந்திரனுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியுமாக இருந்தால் புலிகளை ஒழித்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏன் பாதுகாப்பு அளிக்க முடியாது என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இதனை விட 1000 மடங்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது. எனவே அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. எனவே ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வாறான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டன என்பது தொடர்பான தகவல்களையும் அதனத்தில் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதற்கு முன்பாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏற்கனவே எவ்வளவு பாதுகாப்பு உறுப்பினர்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள், அதனத்தில் தற்பொழுது எந்தளவு தூரம் வழங்கப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த 42 பேரும் விலக்கிக் கொள்ளப்பட்டார்கள் என்பதற்கான தகவல்களை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். எனவே இது தொடர்பான தகவல்களை நாங்கள் நேர அறிக்கையை பார்த்துவிட்டு தொடர்ந்தும் பார்க்கலாம். அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ் 100 ரூபாய் மட்டுமே. எனவே கடந்த கால ஜனாதிபதிகளுக்கும் அதே நேரத்தில் முக்கிய பிரமுகர்களுக்கும் வழங்கப்பட்ட பாதுகாப்பு தொடர்பில் நேற்றைய தினம் அமைச்சர் சாகல ரத்நாயக்க பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தார். எனவே 1988ஆம் ஆண்டு ஜிஆர் ஜெயவர்தன பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது 65 உத்தியோகத்தர்கள் அவரது பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருந்ததாகவும் 96ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் மரணிக்கும் போது அது 18ஆக குறைந்திருந்ததாகவும் அமைச்சர் சாகல ரத்நாயக்க சுட்டிக்காட்டியிருந்தார். 1994ஆம் ஆண்டு டிபி விஜயதுங்க ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது அவருக்கு 78 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அமர்த்தப்பட்டிருந்ததுடன் அவர் மரணிக்கின்ற பொழுது 12 பேர் மாத்திரமே இருந்ததாக அமைச்சர் சாகல குறிப்பிட்டார். அதேபோன்று 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது அவரது பாதுகாப்புக்கு 198 இராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள். பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் குழு ஒன்று ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முடிவுக்கமைய அவரது பாதுகாப்புக்கு 12 இராணுவ மற்றும் 69 போலீஸ் உத்தியோகத்தர்கள் போதும் என்ற பரிந்துரை செய்யப்பட்டது.
தற்போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கின் பாதுகாப்புக்கு 59 பேர் இருக்கிறார்கள் என்ற தகவலை அவர் வெளியிட்டிருந்தார். அதே நேரம் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னம் மற்றும் சுமந்திரன் ஆகியோருக்கான பாதுகாப்புகள் அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிற தகவலும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது மஹிந்த ராஜபக்சவுக்கு 102 இராணுவத்தினர் மற்றும் 103 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்கு என வழங்கப்பட்டிருந்தார்கள். எனினும் அதி முக்கிய பிரமுகர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு மட்டுமே வழங்குவது என்ற கொள்கை தீர்மானம் ஒன்று எமது அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதற்கமைய மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து 100 இராணுவத்தினர் திரும்பப் பெறப்பட்டு அவர்களுக்கு பதிலாக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த 100 போலீஸ் உத்தியோகத்தர்கள் வழங்கப்பட்டனர். அதற்கு மேலதிகமாக 26 விசேட அதிரடிப்படையினரும் அவரது பாதுகாப்புக்கு என வழங்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு மொத்தமாக 229 உத்தியோகத்தர்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது 42 போலீஸ் உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் இப்பொழுது அதிரடிப்படையினர் 26 பேரில் எவரும் குறைக்கப்படவில்லை. 187 பேர் அவருடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் அமைச்சர் சாகல ரத்நாயக்கவினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் முக்கிய பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பிலான சில மதிப்பீடுகளை மேற்கொள்வோம். இந்த மதிப்பீடுகளுக்கு அமையத்தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது அவருடைய கருத்து. எனவே அமைச்சர் சாகல ரத்நாயக்க இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மங்கள சமரவீர சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். உலகில் எஞ்சியுள்ள அடிப்படைவாத தமிழர்கள் மஹிந்தவை காப்பாற்றுவார்கள் எனும் அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. குறிப்பாக அதிகளவான மக்கள் செல்வாக்கை பெற்ற, குறிப்பாக தமிழ் மக்களுடைய அதிக மக்கள் செல்வாக்கை பெற்று ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கையின் ஒரே தலைவராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருக்கிறார். எனவே அவருடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் தான் இவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. எனவே அதனை தோற்கடிக்க வேண்டும் என்ற தேவை இவர்களுக்கு இருக்கிறது. இதற்காக வேண்டிய ஒரு சில அமைப்புகள் வெளிநாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பிரபாகரனுக்கு விளக்கேற்றுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கும் சேர்த்து விளக்கேற்றுகின்ற நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று அமைச்சர் மங்கள சமரவீர கிண்டலாக இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய விமல் வீரவன்சவுக்கும் ஒரு காட்டமான பதிலடியினை வழங்கியிருந்தார். 2014ஆம் ஆண்டு கொலம்பியாவுக்கான ஒரு விஜயத்தினை மேற்கொண்ட விமல் வீரவங்ச தன்னுடைய 11 வயது மகனையும் கூட்டிச் சென்றிருப்பதாகவும் இதற்கும் அரசு செலவினங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு எதிராக விமல் வீரவன்ச குற்றஞ்சாட்டியிருந்தார். பொய்யான தகவல்களை நீங்கள் பாராளுமன்றத்தில் பேச வேண்டாம் என்று, ஆனால் நீங்கள் தேசப்பற்றாளர்கள் என்று கூறிக்கொண்டு பொய்யைத்தான் கூறியிருக்கிறீர்கள். என்னிடம் அதற்கான கடிதம் இருக்கிறது, அதற்கான கோரிக்கை விடுத்த கடிதம், அதே போன்ற வெளிவிவகார அமைச்சராக இருந்த GL பீரிஸ் இதில் கையொப்பமிட்டிருக்கிறார் என அது தொடர்பான ஆவணத்தையும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் காண்பித்தது முக்கியமான விடயமாக அமைந்திருந்தது. அடுத்து நாங்கள் இன்றைய தேசிய நாடுகள் வெளியிட்டிருக்கின்ற மேலும் சில முக்கிய செய்திகளை குறித்து கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகை முதற்பக்கத்தில் வெளியான ஒரு செய்தி, அரசியல் நம்பிக்கை இழந்த நிலையில் தமிழ் மக்கள் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சுய நிர்ணயத்துடனான சமஷ்டி தீர்வு ஒன்றை நல்லாட்சி அரசாங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் படிப்படியாக இழக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மக்களின் போராட்டங்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது மக்களை மேலும் வேதனைப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் அடுத்து நாங்கள் மிக முக்கியமான செய்தியாக அமைச்சர் மங்கள சமரவீரன் இன்று தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் மேலும் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான செய்தி குறித்து நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். தினக்குரல் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, குற்றவாளிகளின் புகலிடமாக இருந்த இலங்கை தூதரகங்கள் மஹிந்த விரைவில் சக்கர நாற்காலியில் செல்வார் மங்கள என்பதாக ஒரு செய்தியும், அதே போல தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சிரந்தியின் செலவு அதிர்ச்சி தகவல் என்பதாக மற்றொரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த ஒரு முக்கியமான விடயம் பல்வேறு சலசலப்புகளை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. வெளிவிவகார அமைச்சினுடைய விவாதத்தில் இணைந்து கொண்டு நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுதுதான் இந்த தகவல்கள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரனால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவை மின்சார கதிலிருந்து காப்பாற்றியுள்ள போதும் அவர் சக்கர நாற்காலியில் செல்வதை ஒருபோதும் எங்களால் தடுக்க முடியாது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யாவின் முன்னாள் தூதுவரான உதயங்க எங்குள்ளார் என்பது எமக்கு தெரியும், அவரால் நீண்ட காலம் ஒளிந்திருக்க முடியாது என்றும் அமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ராஜதந்திர சிறப்புரிமைகள் சட்டத்தின் கீழான கட்டளையை அங்கீகரித்துக் கொள்வதற்கான பிரேரணை மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதுதான் அவரால் இந்த கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆட்சியிலே கடத்தல்கள், படுகொலைகள் போன்ற சட்ட முரண்பாட்டு விடயங்கள், மனித உரிமைகளை மீறிய விடயங்கள் ஆகியவற்றுடன்
சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பணியாற்றும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அமைச்சர் மங்கள சமரவீர சுட்டிக்காட்டியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கை தூதரகங்கள் இலங்கையில் உள்ள குற்றவாளிகளுக்கான பாதுகாப்பு இல்லங்களாகவே காணப்பட்டதாகவும் அதற்கான சில உதாரணங்களையும் அவர் முன்வைத்து பேசியிருந்தார். எனவே பிரேசில் உள்ள இலங்கை தூதரகத்தில் படுகொலை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதனோடு சம்பந்தப்பட்ட இருவருக்கு பிரேசிலிருந்து அமெரிக்காவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் வசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் வேண்டப்படும் ஒருவர் பேர்லினில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணியாற்றியிருந்தார். இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ராஜபக்ஷவின் ஆட்சியில் தமது உறவுக்காரரான உதயங்க வீரதுங்கவை ரஷ்யாவின் தூதராக நியமித்து அவரை 9 வருடங்களாக அங்கு வைத்திருக்கிறார். உதயங்க வீரதுங்க என்ற அந்த நபரின் 14 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வங்கி கணக்குகளின் ஊடாக 1 பில்லியனுக்கும் அதிகமான பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யப்பட்டிருக்கிறது. யுக்ரைன் இரவு களியாட்ட விடுதியில் பாதுகாப்பு பணியாளராக இருந்த உதயங்க வீரதுங்கவின் வங்கி கணக்கில் எப்படி இந்தளவு தூரம் பணம் வந்தது? இவர் தற்போது ஒளிந்திருக்கிறார். இவரை கைது செய்வதற்காக சர்வதேச போலீஸ் ஊடாக பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர் எங்கு இருந்திருக்கிறார் என்று எமக்கு தெரியும். தொடர்ந்தும் அவரால் ஒளிந்திருக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நாம் மின்சார கதிலிருந்து காப்பாற்றி இருக்கிறோம். எனினும் சக்கர நாற்காலியிலிருந்து அவரை காப்பாற்ற முடியாது என்ற ஒரு கருத்தினை அவர் கூறியிருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் இதனோடு சேர்த்து சிரந்தி ராஜபக்ஷ தொடர்பான தகவலையும் மங்கள சமரவீர நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த வெசாக் தினம், அதாவது 2014ஆம் ஆண்டு சர்வதேச வெசாக் தினம் பிரான்சிலே கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்க அப்போதைய எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி அல்லது பாரியார் சிரந்தி ராஜபக்ஷ 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டு அங்கு சென்றார். இவருடன் டெய்சி ஆட்சியும் சென்றார். பிரான்சில் உள்ள உலக பிரபலமிக்க ஹோட்டலில் தான் சிரந்தி ராஜபக்ஷ தங்கினார். இந்த ஹோட்டலில் தங்குவதற்கு பெருமளவு பணம் செலவாகும் என்பதால் எலிசபெத் மகாராணி கூட இங்கு தங்குவதில்லை. ஆனால் எமது சிரந்தி மகாராணி இந்த ஹோட்டலில் தங்கிய அறை ஒன்றுக்கு 1 நாள் வாடகையாக 40 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு 3 நாட்கள் தங்கியிருக்கிறார். சிரந்தி மகாராணி தங்கியிருந்த அறையில் மினி பார் ஒன்றும் உள்ளது. அந்த மினி பாரில் 1 நாள் மட்டும் 3 தடவைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சிரந்தி மகாராணியும் டெய்சி ஆட்சியும் எண்ணத்தை குடித்தார்களோ தெரியாது. இது தவிர இவர்களின் போக்குவரத்துக்காக 76 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. சிரந்தி மகாராணியின் பிரான்சுக்கான 3 நாள் விஜயத்திற்காக அப்போது வெளிவிகார அமைச்சு 250 லட்சம் ரூபாய் பணத்தை செலவிட்டிருக்கிறது. இதற்கான சகல ஆதாரங்களும் எம்மிடம் இருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருந்தார். எனவே கல்வீடுகளில் இருந்து கொண்டு எம் மீது கல்லெறியாதீர்கள். நீங்கள் அவ்வாறு கல்வீடுகளில் இருந்து கொண்டு கண்ணாடி வீடுகளில் இருந்து கொண்டு கல்லெறிகின்ற பட்சத்தில் நாங்கள் லட்சக்கணக்கான கற்களை எறிய வேண்டி இருக்கும். அந்தளவு தூரம் எங்களிடம் உங்களுடைய வண்டவாளங்கள் இருக்கின்றன எனும் அடிப்படையில் அமைச்சர் மங்கள சமரவீர மேலும் சில தகவல்களையும் புட்டு வைத்து நேற்றைய தினம் பேசியிருந்தார். அதனோடு சேர்ந்ததாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த வெசாக் தினம் கொண்டாடப்படுவது தொடர்பிலும் அமைச்சர் மங்கள சமரவீர உரையாற்றியிருந்தார். இது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகை தொடர்பான செய்தி வெளியாகி இருக்கிறது. முதல் பக்கத்தில் வெசாக் தினத்தில் கருப்பு கொடி ஏற்ற கோருவது வங்கூரத்து அரசியல் என்பதாக செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாக, தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்தி வெளியாகி இருக்கிறது. கருப்பு கொடிக்கு அனுமதியோம் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வெளியான ஒரு செய்தி, அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி தான் இந்த செய்தி, அதாவது அவர்கள் கருப்பு கொடி காட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்திய பிரதமர் மோடியை வரவேற்க கட்சி தொழிற்சங்க பேதமின்றி அணிதிரள வேண்டும், அமைச்சர் திகாம்பரம் அனைவருக்கும் அழைப்பு என்பதாக ஒரு செய்தி வெளியாக, அதே போல மோடிக்கு கருப்பு கொடி காட்டினால் காளிமுகத்திடலை நிரப்பிக் கொண்டே எதிரணி இருக்க வேண்டி வரும் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. ஆமாம், இப்பொழுது மோடி அவர்கள் இலங்கையில் இடம்பெறுகின்ற சர்வதேச வெசாக் தினத்தை ஒட்டி இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார். பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கிறார். 12ஆம் தேதி இலங்கைக்கு அவர் வருகை தர இருக்கிறார். எனவே இந்த விடயம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சில தகவல்களை பேசியிருந்தார். மோடியினுடைய இலங்கை விஜயத்தின் பொழுது அவருக்கு கருப்பு கொடி காட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. இந்த கருத்து தொடர்பில் இப்பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் தன்னுடைய எதிர்கருத்தினை தெரிவித்திருப்பதோடு பாராளுமன்றத்திலே மங்கள சமரவீர அமைச்சர் அவர்களும் இது தொடர்பான தன்னுடைய எதிர்கருத்தினை முன்வைத்திருந்தார். எனவே சர்வதேச வெசாக் தினம் என்பது இலங்கைக்கு கௌரவம் பெற்றுத் தருகின்ற ஒரு முக்கியமான விடயம். இதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க
குமாரதுங்கவினுடைய ஆட்சி காலத்தின் பொழுது வெளிவிவகார அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் கதிர்காமர், அதே போன்று பிரதி வெளிவிவகார அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் கிரியல்ல ஆகியோர் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். ஆனாலும் அது அப்போது கைகூடவில்லை. இப்போது கைகூடி வந்திருக்கிறது. எனவே இந்த சர்வதேச வெசாக் தினத்தை இலங்கையில் கொண்டாடுவதற்கு இப்பொழுது இலங்கை அரசாங்கம் சகல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது. இவர்கள் இப்பொழுது கருப்பு கொடி ஏந்த போவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். முடியுமாக இருந்தால் கருப்பு கொடியை ஏந்தி பாருங்கள் என்றும், மோடிக்கு கருப்பு கொடி காண்பித்தால் காலிமுகத்துடல் மைதானத்தை மக்களினால் நிரப்பிக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மே தினத்தையொட்டி அவருடைய கருத்தாக இந்த கருத்து அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பாராளுமன்றத்தில் இவர் இந்த வெசாக் தினம் தொடர்பிலான இந்த தகவலை தெரிவித்ததோடு சேர்த்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இது தொடர்பான காரசாரமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். உண்மையான பௌத்தர்களாக இருந்தால் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை ஜனாதிபதியினுடைய கருத்தாக இருந்தது. ஜனாதிபதி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பொழுது அங்கு பேசியிருந்தார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கருப்பு கொடிகளை ஏற்றுமாறு சிலர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இலங்கைக்கு பௌத்த மதம் கொண்டுவரப்பட்டது முதல் இருந்து வரும் இந்திய இலங்கை உறவுகளை பேணுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம் என்றும், தாய்நாட்டை இந்தியாவுக்கு தாரை வார்ப்பதற்கு அல்ல என்ற ஒரு கருத்தும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தாய்நாட்டுக்கு தீங்கு விளைக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கம் கைச்சாத்திட மாட்டாது. நாட்டுக்கு தீங்கு விளைக்கும் பாதகமான உடன்படிக்கைகள் வெளிநாடுகளுடன் கைச்சாத்திட்டு மக்களின் உரிமைகள் இல்லாமல் செய்வதற்காகவோ அல்ல என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே உலக வாழ் மக்களுக்கு பௌத்த தத்துவம் குறித்த செய்தியை வழங்கும் வகையில் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வெசாக் தினம் இடம்பெறுகிறது. எனவே எந்தளவு தூரம் தேசப்பற்று மிக்கவும் இவர்களாகவும் பௌத்தர்களாகவும் இருந்து கொண்டு இவர்கள் கருப்பு கொடி ஏந்த போவதாக கூறுகிறார்கள் என விமல் வீரவன்ச கூறிய கருத்துக்கு எதிர்கருத்தினை ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் இப்பொழுது கூட்டு எதிரனுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற டலஸ் அழகப்பெரும பாராளுமன்ற உறுப்பினரும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கருப்பு கொடி ஏந்தும் எண்ணம் எதுவும் இல்லை என்பது அவருடைய கருத்து. அதனத்தில் மலையகத்திற்கு சென்று கிளங்கன் வைத்தியசாலையும் திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதே போன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகள் எங்களின் அழைப்பின் பேரில் தான் பிரதமர் மோடி வருவதாக ஒருவருக்கொருவர் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் தங்களுக்கு இது தொடர்பிலான பெருமிதத்தினை எடுத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வைத்தியசாலையை இந்திய பிரதமர் திறந்து வைப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம். எனவே இது இரு சாராரும் இணைந்து அதனை வரவேற்றுக் கொள்ளுங்கள். இதனூடாக தனிப்பட்ட ரீதியில் யாருக்கும் அதிகளவான பொறுப்புகளையோ பெரும் மதிப்புகளையோ மக்கள் மத்தியில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் நிதிகளை செலவழித்து அந்த வைத்தியசாலை உருவாக்கவில்லை, இந்தியாவை செலவழித்து உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்திய நிதியோடு உருவாக்கப்பட்ட அந்த வைத்தியசாலையினை மோடி வந்து திறந்து வைப்பது என்பது முக்கியமான விடயம். இதற்கு முன்பு மோடி ஒருமுறை விஜயம் செய்திருக்கிறார். ஆனாலும் கூட இதுபோன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டதில்லை. இது ஒரு முக்கியமான விடயம். மலையக மக்களுக்கு இந்திய பிரஜைகள் அல்லது பிரஜா உரிமை பெற்றவர்களாக இருந்தவர்கள் எனும் அடிப்படையில் அவர்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வீரகேசரி பத்திரிகையில் வெளியான முதல் பக்க செய்தி குறித்து நாங்கள் காணும் செலுத்தலாம். சார்க் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது இந்தியா, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வாழ்த்து என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்தியாவினால் உருவாக்கப்பட்ட ஜிசாட் 9 எனப்படும் தெற்கு ஆசியாவுக்கான செயற்கைக்கோள் GSLV-9 ராக்கெட் மூலம் நேற்று விண்ணில் ஏவப்பட்டது. சார்க் நாடுகள் பயன்பாட்டிற்காக தெற்காசிய செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்றைய சுயாதீன செய்தி பார்வையில் மிக முக்கியமான ஒரு செய்தி குறித்து காலம் செலுத்தவிருக்கிறோம். இன்றைய திவ இன பத்திரிகையின் முதற்பக்க பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. කොමිසමේ ගාලකෝට්ටි බෙදුම්කර වරදකරුවන්ට හැරේවි සිවිල් හා අපරාධ නීති යටතේ නඩු පැවරනවා ஜனாதிபதி நீதிங்ஷ தப்புல லிவேரா என்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல அப்ப கட்டயுத்து கரானே கொமிசமட்ட பவரா ඇති பலே යටතේ பமனாய் கொமிசம வினிசுரு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் திவையின பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற பிணைமுறி விவகாரம் தொடர்பிலான சர்ச்சை தொடர்ந்தேச்சாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. எனவே ஜனாதிபதியினுடைய தலைமையில் இது தொடர்பான 3 பேர் கொண்ட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கின்றன. 3 மாத காலம் தான் இவர்களுக்குரிய காலமாக வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இப்பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமிக்கப்பட்ட குழுவானது கால நீடிப்பினை பெற்றுக்கொண்டு தொடர்ந்தும் இது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. நாங்கள் நேர அறிக்கையை பார்த்துவிட்டு தொடர்ந்தும் பேசலாம். Patpat.lk. Type in your monthly installment and search. எனவே இந்த சர்ச்சைக்குரிய பிணைமுறை ஏலத்தில் இப்போது ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள் தொடர்பில் சட்டத்தரணிகளுக்கிடையிலே வாக்குவாதம் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அரசு சட்டவாதியாக இருக்கின்ற ஷஹீதா பெரி சர்ச்சைக்குரிய பிணைமுறை ஏலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நேரடி முதலீடுகள் தொடர்பில் வினவப்பட்ட கேள்விகள் சாட்சிக்கு நெருக்கமான கேள்விகளாக இருப்பதாகவும் குறித்த கேள்விகளை ஜனாதிபதி சட்டத்தரணி டப்ளடி லிவேரா
துணை ஆளுநரோடு கலந்தாலோசித்து பக்கச்சார்பாக கேட்பதாகவும் எதிர்த்தரப்பு சட்டத்தரணி நிஹால் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இது முக்கியமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கருத்துக்களால் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஒரு குழப்ப நிலையும் நேற்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. குறித்த கருத்தினை எதிர்த்து பிணைமுறை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய தலைவர்களிடத்தில் தெளிவுபடுத்தல் கோரிக்கை ஜனாதிபதி சட்டத்தரணி டப்ளடி லிவேரா முன்வைத்திருக்கிறார். இந்த ஜனாதிபதி சட்டத்தினுடைய இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது என் வாழ்நாளில் இவ்வாறதொரு வழக்கை நான் பார்த்ததில்லை என்றும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இரவு பகலாக நாங்கள் உழைத்து வருகிறோம் என்றும் அர்ப்பணிப்போடு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இவ்வாறு இருக்கும்போது சாட்சியங்களின் நம்பகத்தன்மை தொடர்பிலும் எனது வழிநடத்தலை தவறாக பேசுவதும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே இந்த விடயத்தோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் நிஹால் பெர்னாண்டோ சட்டத்தரணினால் முன்வைக்கப்பட்ட சில விடயங்கள் முக்கியமானதாக இருந்தன. தற்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற மத்திய வங்கியினுடைய துணை ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவே பிணைமுறை விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் தனது சட்டத்தரணிகளூடாக வழங்கியிருக்கிறார். அதே போன்று இவரது பெயர் விசாரணைக்கான பட்டியலிலும் உள்ளடக்கப்படவில்லை. இவரை சாட்சியங்களாக அழைத்தது ஏன் என்றும் புரியவில்லை என்றும் தன்னுடைய குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். கேள்வி கேட்கும் போதும் நேரடி முதலீடு ஏலத்தினை ஊக்குவிப்பதற்காகவே கேள்விகளை கேட்கின்றார்கள். தற்போது பிணைமுறை ஏலத்துக்கு எந்த நடைமுறை பொருத்தமானது என ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் நேரடி முதலீடுகளை ஆதரிக்க வேண்டிய தேவை அரசு சட்டத்தரணிகளுக்கு ஏன் எழுந்தது என்ற ஒரு கேள்வி அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சாட்சியங்களுக்கு பல நிறங்களில் சாயம் பூசி தனக்கேற்ற நிறத்தை ஆணைக்குழு வெளிக்காட்ட முனைகின்றனர். இது தொடர்பில் ஆணைக்குழுவின் தலைவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது சாட்சியங்களை இவ்வாறு தவறாக பயன்படுத்துவதால் நீதி முறையாக நிலைநாட்டப்படாதுள்ளமையை கண்டித்து பிணைமுறை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளிவந்தவுடன் மேன்முறையீடு செய்யப் போவதாகவும் அது தொடர்பான வழக்கொன்றினை தான் தாக்கல் செய்யப் போவதாகவும் கூறியிருக்கிறார். எனவே இந்த விடயம் தொடர்பில் அரசு சட்டத்தரணி டப்ளடி லிவேராவின் பெயரையும் இதில் உள்ளடக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் தொடர்பான விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் 5 நிமிடத்துக்கு நேற்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. கடுமையான சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இது இப்போது மாறியிருக்கிறது. விசாரணைகளை மேற்கொள்கின்ற பொழுது பொருத்தமான கேள்விகள் கேட்கப்படுவதில்லை. எனவே இடம்பெற்ற விடயத்திற்கு எதிராக கருத்துக்களாகவே இவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே எதிர்த்தரப்பு இதனை முழுமையாக எதிர்ப்பதாகவே இந்த செய்திகளூடாக காணப்பட்டிருக்கிறது. நிஹால் பெர்னாண்டோ சட்டத்தரணி இதற்கான தன்னுடைய முழுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் பார்ப்போம் அடுத்த வாரத்தில் மீது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும். அப்போது எவ்வாறான விடயங்கள் பேசப்படுகின்றன, என்னென்ன தகவல்கள் பகிரப்படுகின்றன, இது தொடர்பில் பத்திரிகைகளினூடாக நாளைய தினம் என்ன செய்திகள் வெளிவருகின்றன என்பது தொடர்பில் பார்த்துவிட்டு நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையில் தொடர்ச்சியாக இது தொடர்பில் பேசலாம். அடுத்து நாங்கள் இர்ஃபான் சர்வதேச செய்திகள் குறித்து கவனம் செலுத்துகிறோம். சர்வதேச செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்துகின்ற பொழுது இப்பொழுது பிரான்ஸ் அதிபர் தேர்தல் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த பிரான்ஸ் அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் லீபன் மற்றும் அதே நேரத்தில் மேக்ரோன் ஆகியோர் முன்னணியில் இருக்கின்ற 2 வேட்பாளர்கள். முதலாவதாக முதல் கட்ட வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்திருக்கிறது. பிரசன்னா, இந்த முதல் கட்ட வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு 39 வயதுடைய மேக்ரோன் என்பவர் இப்போது முன்னணியில் இருக்கிறார். எனவே அதற்கு பிறகு இவருக்கும் இடையிலான ஒரு நேரடி விவாதமும் இடம்பெற்றிருந்தது. லீபன் அதே நேரத்தில் மேக்ரோன் ஆகியோருக்கு இடையில். இந்த விவாத நேரத்தின் பொழுது இவர்களுக்கு இந்த இருவருக்கும் இடையிலான இந்த விவாதமானது மேக்ரோனுக்கு ஒரு சாதகமான தன்மை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருப்பதை இது காட்டுகிறது. மேக்ரோனினை பொறுத்தவரையில் இதுவரையும் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடாதவர், அதே போன்று எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடாத ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப்பை போன்று ஒரு செயற்பாட்டாளராக நாங்கள் இவரை காணக்கூடியதாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்தாலும் கூட தொடர்ந்தேச்சியாக அரசியல் பேசியிருக்கிறார். இதற்கு முன்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வேட்பாளர் 39 வயதுடையவர். ஆனால் இவர் இவ்வாறான எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடாத ஒருவராக இப்பொழுது களத்தில் குதித்து பிரான்ஸ் அதிபர் தேர்தலுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். எனவே முதல் கட்ட வாக்கெடுப்பில் அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜனாதிபதி தேர்தலின் பொழுது, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஹிலரி கிளின்டனுடைய முக்கியமான இமெயில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. FBIயும் சில தகவல்களை வெளியிட்டிருந்தது. சில தகவல்கள் விக்கிலீக்ஸினூடாக வெளியிடப்பட்டிருந்தது. ரஷ்யா தான் இந்த நடவடிக்கையை எடுத்ததாக முக்கியமான அதிகாரிகளையும் தூதரக அதிகாரிகளையும் கூட ஒபாமா அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். எனவே தன்னுடைய தேர்தல் தோல்விக்கு FBIயினுடைய நடவடிக்கைகளும், எனவே இந்த ஆவணங்கள் கசியப்பட்ட தன்னுடைய இமெயில் விவகாரங்கள் வெளியிடப்பட்ட விடயங்களும் முக்கியமானதாக ஹிலரி கிளின்டனால் பேசப்பட்டிருந்தது. தேர்தல் தோல்விக்கு காரணமான நாட்களாக என்று சொல்லியிருந்தார். அண்மையிலும் இது தொடர்பான தகவல்களை அவள் வெளியிட்டிருந்தார். ஆனாலும் கூட இந்த ரகசியங்களை தாங்கள் வெளிப்படுத்தி இருக்காவிட்டால் இது நாட்டுக்கு பேராபத்தாக அமைந்துவிடும் என்று FBI தலைவரும் இது தொடர்பில் கருத்துக்களை கூறியிருந்தார். இது போன்றதொரு செயற்பாடு இப்பொழுது தனக்கும் இடம்பெறுவதாக மேக்ரோன் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய ரகசிய தகவல்களை வெளியிடுவதற்கு அல்லது முக்கியமான ஆவணங்களில் குளறுபடிகளை செய்து
அவற்றில் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒரு சில தரப்பினர் முயற்சித்து வருவதாக மேக்ரோன் தன்னுடைய குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு தினம் மாத்திரமே எஞ்சியிருக்கிறது இலங்கையை நேரப்படி நாங்கள் பார்க்கும் இடத்து. எனவே இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பிலான விடயங்களும் அதே நேரத்தில் தேர்தல் எவ்வாறு இடம்பெறுகிறது, பிரான்சுடைய அதிபர் யார் என்பதை நாங்கள் 8ஆம் தேதி பார்க்கக்கூடியதாக இருக்கும், தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் இன்றைய தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற கார்ட்டூன் சித்திரங்கள் தொடர்பான தகவல்களை பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கார்ட்டூன் எப்படி சொல்கிறது? வீரகேசரி பத்திரிகையினுடைய கார்ட்டூன் சித்திரம் வன்னியில் போலீசாரின் தங்க தேடுதல் வேட்டை என்ற கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கிறது. ஐயோ ஐயோ 1 பவுனா 2 பவுனா தோடு வடிவா தோடு என்பதாக செய்தி காணப்படுகிறது. இன்றைய தினமின பத்திரிகையினுடைய கார்ட்டூன் வெசாக் தினத்துக்கான கருப்பு கொடி தொடர்பாக வெளியாக இருக்கிறது. சிங்கம் விமல் வீரவன்ச சிங்கமாக மாறி இருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய சிங்கத்தினுடைய வாளில் கருப்பு கொடி கட்டப்பட்டிருக்கிறது. தேசிய வெசாக் தினத்துக்கு தன்னுடைய எதிர்ப்பு என்பதுவே இந்த கார்ட்டூன் சித்திரம். அடுத்து திவையின பத்திரிகை ஒரு கார்ட்டூனில் இப்படி சொல்கிறது, தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் மேற்கோள் காட்டி. முக்கியமாக 2 விடயங்களை மையமாக வைத்து இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுடைய நிலைமைகள், அதே நேரத்தில் சிங்கள மக்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை இந்த காட்டு சித்திரம் சித்தரித்து காட்டுகின்ற விடயம். இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திப்போம். விடைபெறுகிறோம். நன்றி இர்ஃபான். நன்றி பிரசன்னா. வணக்கம் நேர்களே.